ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூட வந்திருக்கேன்னா கமல் சார், சிலம்பரசன் சார், த்ரிஷா, ஜோஜு ஜார்ஜ் இவங்க எல்லாம் நடிப்புல மணிரத்னம் சார் இயக்கத்துல வந்திருக்கிற தக் லைஃப். சரிங்க, நம்ம இந்த படத்தோட கதைக்களத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே வந்து கமல் சார் கேங்குக்கும் போலீஸ்க்கும் ஒரு கேங் வார் மாதிரி நடக்குது. அதுல வந்து ஒரு தப்பி தவறி வந்து சிலம்பரசனோட அப்பாவை சுட்டு கொண்டுறாங்க. அதுக்கு அவர் பின்னால பாத்தீங்கன்னா இவர் வந்து தன்னோட மகனா எடுத்து வளர்த்துறாரு. யாரு? கமல் சார் வந்து சில எஸ்டிஆரை வந்து மகனா எடுத்து வளர்த்துறாரு. அப்படி வளர்த்துறப்போ கூட இருக்கிறவங்கனாலேயே வந்து உங்க அப்பாவை இவரு தாண்டான்னு சொல்லி இவருதான் கொண்டாரு, கமல் சார் தான் கொண்டாருன்னு சொல்லி இவரை வந்து தூண்டி விட்டு கமலுக்கு எதிராகவே வந்து சிலம்பரசனை திருப்பி விடுறாங்க. இதுதான் வந்து இந்த படத்தோட கதை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்ல போறதுதான் இந்த படத்தோட திரைக்கதை. சரிங்க, இந்த படத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு போய் பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல. அதுதான் இந்த படம். அதாவது இந்த படத்துல ஒரு டயலாக் வருங்க. யாரு? நாசர் சொல்லுவாரு, அவ வாழையில போட்டு விருந்து வைப்பா, கடைசியில பீ தடவி விட்டுருவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படம் போய் பார்த்தோம்னு வைங்க, விருந்தெல்லாம் விட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சரியான ரவுசா போயிருக்கும். இல்ல இன்னொன்னும் தோணுச்சுங்க. அதுல எனக்கு படம் பார்த்து முடிச்ச பிறகுதான் இந்த இதே தோணுச்சு. கமல் சார் வந்து கர்நாடக கவர்மெண்ட் இந்த படத்தை பேன் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தனால வந்து மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்பதான் எனக்கு ஏன் அவர் மன்னிப்பு கேட்கலன்னு புரியும். ஒரு நல்ல படமா இருந்தா கண்டிப்பா மன்னிப்பு கேட்டிருப்பாரு. இதே ஒரு மொக்க படம், இதை போய் நம்ம அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்டு எதுக்கு வந்து பெரிய இது பண்ணிட்டுன்னு அவரே விட்டுட்டாரு. இப்பதாங்க எனக்கே புரியுது. சரிங்க, இப்படி எல்லாம் வந்து இந்த படத்துல போயிட்டு இருக்கிறப்ப இதுல வந்து படத்தோட பிளஸ் மைனஸ் பாக்கலாங்க. அதாவது படத்தோட பிளஸ்னா ஒரு ரெண்டு விஷயம் இருந்தாங்க. ஒண்ணுமே இல்ல, கமல் சாரோட ஆக்டிங்கும் சிம்பு சாரோட ஆக்டிங்கும். அதாவது சண்டை காட்சிகள் இருந்து சாதுரியமான நடிப்பு வரைக்கும் எல்லாத்துலயும் வந்து பட்டாசா வெடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா தான் படத்துல ப்ரூவ் பண்ணிருக்காங்க நல்ல ஆக்டிங் மூலமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே நெகட்டிவ் தான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க சவுண்ட் டிசைனிங்ல இருந்து, மியூசிக்ல இருந்து, எடிட்டிங்ல இருந்து, அப்புறம் படத்தோட திரைக்கதை சுவாரஸ்யம் இல்லாத திரைக்கதை. இதுல எதுக்கு அந்த திரைக்கதை எடுத்து ஓட்டுறன்னு தான் தோணுது. இடையில வேற இந்த அசோக் செல்வன் சாரையும் த்ரிஷா மேமையும் விட்டுட்டு எதுக்குடான்னு எனக்கே படத்துல குறுகி உட்கார்ந்துட்டேன். என்னாலேயே முடியல. எந்திரிச்சு போலாமா அப்படி என்னைக்குமே ஒரு சினிமாவை நான் தப்பா விமர்சிக்க மாட்டேங்க. ஆனா இந்த படத்துல என்னாலேயே முடியலைங்க. இப்படி உட்காந்துச்சுட்டு மறுகி உட்காந்துட்டு அந்த மாதிரி ஆயிப்போச்சு. எதுக்கு அந்த ஒரு திரைக்கதை? இவங்க எல்லாம் எதுக்கு வராங்க? அசோக் செல்வன் சார் எதுக்கு அடிக்கடி எலிவங்கல இருந்து எலி எட்டி பாக்குற மாதிரி எட்டி பாக்குறாரு? அது எனக்கு தெரியல கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா த்ரிஷா மேம், அதாவது இந்த ஆடை வச்சிருந்த சொப்பன சுந்தரியா இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கணக்கத்தான். இது ஆட்டக்காரியா இது ஐட்டக்காரியாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ரொம்ப மோசங்க. ஸ்டார்டிங் பார்த்தா கமல்ஹாசன் சாருக்கு கீப்பா இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஐயோ ரொம்ப சொக்கட்சியா பேசுறனே. அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்டிஆருக்கு துணைவியா போறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பல வேலைகள். அதாவது அந்த கேரக்டருக்கு உண்டான வேல்யூ ஏதாவது இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிச்சான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் அந்த படத்திலேயே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அளவுக்குன்னா சொல்ல போனா கமல் சாருக்கு சிம்பு சாருக்கு அப்புறம் நம்ம ஜோஜு சாரு அவர் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நாசா சாரு, அப்புறம் வந்து பகவதி பக்ஸ் அவர் எதுக்கு வந்தாரு எதுக்கு போனாருங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதை. அப்புறம் பாத்தீங்கன்னா அசோக் செல்வன் பத்தி சொல்லவே தேவையில்லை. அப்புறம் த்ரிஷா மேம் தேவையே இல்லை. நீ இந்த நானே புடுங்க வேணாம் அது மாதிரிதான் வந்து போச்சு. இந்த அப்புறம் பாத்தீங்கன்னா அபிராமி மேம் ஏதோ அவரோட ஒரு விருமாண்டியோட படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி இதுலயே வந்துட்டு போயிட்டாங்க. மத்தபடி எனக்கு இன்னொன்னு தோணுச்சுங்க இந்த படத்துல. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வல் முடிஞ்ச பிறகு ஒரு அடர்ந்த பனிக்காட்டுல வந்து கமலஹாசன் சார் தள்ளி விட்டுறாங்க. எனக்கு அந்த படத்துல இருந்து குச்சி எடுத்துட்டு ஊனிட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு என்னடா விவேகத்தை எடுத்து விவேக ஓட்டுறீங்களா அந்த மாதிரி தோணுச்சு. அந்த படமே பார்த்து தாங்க முடியாம தான் வந்திருக்கோம். மறுபடியும் இவரு வேற தலை விடுதலை மாதிரி இவரு ஏதாவது பாட்டை போட்டுருவாங்க பார்த்து எப்படியும் தப்பிச்சு வந்து புத்த மடத்துக்குள்ள போயிடுவாரு. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லைங்க. படம் போய் உட்கார்ந்தா ஒரு 2.25 மணி நேரம் கொஞ்சம் நம்மளை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், சுவாரஸ்யம் பண்ணணும், எவ்வளவுனா காமெடி பண்ணணும், இல்ல எமோஷனலா கனெக்ட் ஆகணும். இன்னைக்கெல்லாம் நாயகன் படம் போய் பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இந்த கேரக்டருக்கு ஒரு டெப்த் கிடைக்கும். ஆனா இந்த கேரக்டர் டெப்தே கிடையாது. எது நான் மகன் வாழ்க்கை கடைசியில கொல்ல போறாரு. இந்த மாதிரி என்ன ஒரு கனெக்டிவிட்டி? அதுக்கு ஒரு எமோஷனலா கிடையாது. எந்த கேரக்டருமே பேஸ் வேல்யூவே கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த படத்துல வந்து எனக்கு ஃபுல்லாவே தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சுங்க இன்னொன்னு சொல்லணும், ஏஆர் ரஹ்மான் சார் ஏன் படத்துக்கு மொக்கையா மியூசிக் போட்டான்னு இப்பதான் தெரியுது. அந்த படத்தை நான் பாக்குறேன், நம்மளாலேயே அங்க பார்க்க முடியலையா? அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு 2.25 மணி நேரம் உட்காந்து. யாராவது பண்ண முடியுமா சொல்லுங்க? அந்த 2.25 மணி நேரம் அந்த படத்தை உட்காந்து மியூசிக் பார்த்து போடணும் முடியாதுதான். அவர் எதையோ போடுறாராகத்த அப்படின்னு நைட்டு எப்பவுமே அவர் நைட் தான் உட்காந்து மியூசிக் போடுவாரு. இது படத்தை எனக்கு தெரிஞ்சு காலையில தான் உட்காந்து மியூசிக் போட்டுருவாரு நினைக்கிறேன். அதனாலதான் தப்பி குப்பி மாத்தி போட்டு விட்டாரு.
அப்புறம் வேற படத்துல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன, முத்தமலையா அந்த பாட்டு, முத்தமலையா முதல் மலையா அது ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டை கூட இந்த படத்துல இருந்து தூக்கிட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு மைனஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு இருந்தாவது ஆடியன்ஸ் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாவது பாத்துருப்பாங்க அந்த பாட்டையாவது. வேற எதுவுமே பார்க்க முடியலைங்க. பின்னாடி ஃபேமிலியோட வந்தாலும் சடைஞ்சுக்கிறாங்க, பசங்களோட வந்தாலும் சடைஞ்சுக்கிறாங்க, இப்போ பெண்கள் தனியா வந்தா அவங்களும் சடைஞ்சுக்கிறாங்க. எதுக்கு விண்வெளி நாயகா எதுக்கு? எங்க படத்துல பாத்தீங்கன்னா நல்லா ட்ரெய்லரை பார்த்துட்டு சரி ஏதாவது குங்ஃபு காகிது இருக்கு, ரங்கராஜன ரங்கராஜனம் விநாயகர் அப்படின்னு சொல்றப்பல எனக்கே வந்து ஆச்சரியப்பட்டுச்சு. இதுல என்னன்னு பார்த்தா போய் உட்கார்ந்தா அதெல்லாம் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத போகுது. ஏதோ ஒரு சோக படத்தை இத கபாலி படத்துல அப்படித்தான் கும்புதான்னு தூக்கிட்டு போவார் சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி தாங்க இதுலயும் எப்ப பார்த்தாலும் ஹீரோயின் பின்னாடியே அது அபிராமி மேடம்க்கு கேரக்டருக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எதுவுமே ஒட்டல, எங்கேயுமே வந்து எமோஷன் பேசல. படம் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டட். எனக்கு தெரிஞ்சு இந்த வரைக்கும் நான் பார்த்து எந்த படத்தையும் இப்படிலாம் மொக்கையே சொல்ல மாட்டேன். என்னாலேயே உட்கார முடியலைங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை யாரும் போய் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க.